புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தந்தை பெரியார் படத்தோடு தந்தை பெரியார் எங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர். அறிஞர் அண்ணா திமுகன்னா அண்ணாவிற்கு குரு பிதாமகனே பெரியார் தான். இப்ப எதுக்கு பெரியாரை விமர்சிக்கும் போது அதிமுக அமைதியா இருக்காங்க? நாங்கெல்லாம் கண்டிக்கிறோம்ல, ஏன் கண்டிக்க மாட்டேன்றாங்க? பாஜக கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுடைய செயல் திட்டங்களை சீமான் நடைமுறைப்படுத்துகிறார். இந்துத்துவ நடைமுறைகளை சீமான் நடைமுறைப்படுத்துகிறார். அவருடைய பாஜகவுடைய ஊதுகுழலா இருக்காரு. அவங்களால பேச முடியாததெல்லாம் சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க. ஆகையால ஏன் அதிமுக மௌனமா இருக்கணும்? பெரியார் இந்த தேசத்தின் சொத்து. சரி, கட்சி ஒரு கட்சி வளர்கிறது என்றால் மக்களிடம் போய் சொல்லி வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டணும். ஏன் நிரூபித்து காட்டல? சீமான் சொல்றது என்னன்னா, தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பார்வை எப்படி? இல்ல, அதிமுக பாஜக புறக்கணித்திருப்பது அவர்கள் வருங்கால சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டமா என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு கட்சிக்கும் முடிவெடுக்கின்ற உரிமையும் அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனநாயகபூர்வமாக இடைத்தேர்தலில் நாங்கள் பங்களிக்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார். ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருது. அங்க போயிட்டு இவர் ஈரோட விமர்சனம் பண்ணிட்டு எப்படி போய் வாக்கு கேட்க முடியும்? அதை வர எதிர்வினையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும்.